அஸ்ஸலாமு அலைக்கும். கொடைக்கானல் ட்ரிப் டே 2 தான் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இது ஃபேமிலி ட்ரிப்புங்கிறதுனால ஃபேமிலில எல்லாருமே போயிருந்தோம். நம்ம சிக்கு குட்டிய எப்படி விட்டுட்டு போறது? நம்ம ஃபேமிலி தானே சிக்கு. அதனால சிக்குமே கொடைக்கானல் வந்துருந்துச்சு. சிக்குனா வேற யாருமே இல்ல. நம்ம பூனைக்குட்டிய தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நேரா பசுமை பள்ளத்தாக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க சூசைட் பாயிண்ட். அங்க போயிருந்தோம். மேக மூட்டங்கள்லாம் ரொம்பவே மறைஞ்சு இருந்துச்சு. அதனால ஒண்ணுமே தெரியல. நெறைய குரங்கு தான் இருந்துச்சு. ஹஸ்பண்ட் வேற நம்ம சிக்குவ நெஞ்சிலேயே வச்சுட்டு இருந்தாங்களா, குரங்கே கன்ஃப்யூஸ் ஆகி என்னன்னு பார்த்துட்டு இருந்துச்சு. நெறைய ஸ்நாக்ஸ் வாங்கி குரங்குக்கெல்லாம் குடுத்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புனோம். நெக்ஸ்ட் எங்க போனோம்னா குணா கேவ் தான். அங்க ரொம்பவே க்ரௌடா இருந்துச்சு. அதுலயும் டிக்கெட் எடுத்து உள்ள ரொம்ப தூரம் நடந்து வரணும். சோன்னு மழையா வேற இருந்துச்சு. உள்ள போய் பார்த்தா வியூ இந்த மாதிரி தான் இருந்துச்சு. குணா கேவ் பக்கத்திலேயே மரத்தோட வேர் அவ்வளோ சூப்பரா இருக்கும். அதுல எல்லாருமே உட்கார்ந்து போட்டோஸ் எடுப்பாங்க. அதையும் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் எங்க போனோம்னா பைன் ட்ரீக்கு தான். அங்க போய் ஒரு ரவுண்ட் அடிச்சு கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இந்த வியூ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லஞ்சுக்கு நிப்பாட்டின இடத்துல தான் இந்த வியூ பார்த்தேன். அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப லாங்கா இருந்ததுனால ஜூம் பண்ணிலாம் பார்த்துட்டு இருந்தேன். அந்த கிராமமே அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணுங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.